விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனின்னு சொல்லுவாங்க. உன் பஞ்சம் போச்சு, உன் கஷ்டம் போச்சு, இத்தனை நாளாக இவ்வளோ நாளாக இடையூறு பட்ட இன்னல்கள் தொலைஞ்சு போச்சு. நிறைய விருச்சிக ராசியில் சனி பரமாத்மாவுடைய நட்சத்திரமும் இப்போ இருக்குது. இந்த 5-10 வருஷ காலமாகவே நீங்கள் நஷ்டம்தான் பட்டிருக்கணும், கஷ்டம்தான் படணும். அவமானங்கள் அவப்பேர்கள் சந்திச்சிருக்கக்கூடிய தன்மையும் உங்கள் ஜாதகத்தில் உண்டு. கால தாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு. செவ்வாய்க்கு அதிபதியான உங்கள் ராசிக்கு நிலம் சொத்து பத்துகள் நிறையாவே இருக்கும். வண்டி வாகனங்களை வாங்கி விடக்கூடிய தருணங்கள் நிறையாவே இருந்திருக்கும். ஆனால் இது எல்லாமே இந்த கொஞ்ச காலமாக, இந்த 5-6 வருஷ காலமாகவே நஷ்டம்தான் காணுவீங்க. இது விதி. விதி ஒரு பக்கம் இருந்தாலும் உன் குடும்பத்தில் ஒரு சதி வேலையும் நடக்கும். நிறைய மண்ணு விரயம் பொண்ணு விரயமும் விரயத்தில் தான் உங்கள் ஜாதகத்தில் தன்மைகள் இருந்திருக்கும். சனி பரமாத்மாவும் முருகக்கடவுளும் ஒரே ராசியுடைய குணாதிசைகள் கொண்டவங்க. அள்ளி கொடுக்கறதுல வள்ளல்னு சொல்லலாம். இப்படி யோகங்களே தரக்கூடிய விருச்சிக ராசிக்கு இந்த 2025க்கு மேலே 2.5 வருஷம் நீங்கள் யோகம் அடைய போகிறீங்க. கலைத்துறையில் பிரகாசிக்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் உள்ளவங்க, கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு யோகம். காவல்துறையில் பணிபுரிகிறவங்களுக்கு ஒரு ஸ்டார் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம். நிறைய டாக்டர் சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு படிக்கிறவங்களுக்கு படிப்பு நல்லா வரக்கூடிய தன்மை உண்டு. நிறைய இந்த விருச்சிக ராசி கூட லா படிக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு இந்த வருஷம் கிளைண்ட்டு நிறையா வரும். போதும் இத்தனை நாளாக பட்ட துன்பங்கள். ஆனால் ஒரு கட்ட கால வயசு, ஒரு 45 வயசுக்கு மேலே ஸ்பிரிச்சுவல்ஸ் ஆசைகள் வந்துடும். 50 வயசு ஆயிடுச்சுன்னாவே. ஏன்னா சனி பகவான் சொன்னாவே கிளப்பருவம், முதிர்ந்த தோற்றம், பழைய சோறுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சுடுசோறு பிடிக்காது, பழைய கஞ்சியும் ஊறுகாவும் இருந்தால் போதும், அந்த மாதிரியான ஒரு ஆசை உடையக்கூடியவங்க விருச்சிக ராசிக்காரங்க. இனிமே உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குங்க. சனி பரமாத்மான் உங்கள் ராசியிலேயே இருக்கக்கூடிய ஒரு நாளை பட்ட துன்பம் எல்லாமே விலகி போகுது. மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வருஷம் இதுதான். என்ன ஆசைப்படுற இந்த ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தியாகக்கூடிய வருஷமும் இதுதான். விருச்சிக ராசியில் உள்ள படிக்கிற குழந்தைங்க படித்து உச்ச நிலைமைக்கு போகக்கூடிய தன்மையும், காலங்காலமாக திருமணம் நடக்காத விருச்சிக ராசியோடைய குழந்தைங்களுக்கு ஒரு திருமண ஏற்பாடை பற்றி பேசக்கூடிய ஒரு தன்மைகளும் இந்த வருஷம்தான் உண்டு.